Hello viewers, இது Aariembroidery class-25. இந்த வீடியோல buttonhole loop stitch போட்டு காமிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு mango design எடுத்திருக்கேன். அந்த mango designக்குள்ள பாத்தீங்கன்னா ஹரிசான்டலா லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா நான் இந்த மேல இருக்கிற இந்த லைன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சின்னதா ஒரு ஸ்டிச் வச்சிட்டு இந்த மேங்கோவோட எட்ஜ்ல ஒரு ஸ்டிச் வச்சு புல் பண்ணி திரும்பவும் அதே இடத்துக்கு கொண்டு வரேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் வச்சுட்டு பக்கத்தில் கொண்டு போகிறேன். ஸோ இங்கேருந்து அந்த மேங்கோவோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து புல் பண்ணி திரும்பவும் இதே இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் வச்சுட்டு இப்போது பக்கத்தில் கொண்டு போகிறேன். பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த மேங்கோவோட எட்ஜுக்கு போயிடுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் நாட் போட்டு இதோட இந்த ஃபஸ்ட் ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த செகண்ட் ரோவில் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். சின்னதாக ஒரு ஸ்டிச் வச்சுட்டு இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைன் மாதிரி வருது இல்லை, அந்த லைன் மேலே அதை தாண்டி ஸ்டிச் கொண்டு போகணும். அங்கேருந்து புல் பண்ணி இப்போது இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இப்போது கொஞ்சம் கேப் விட்டு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போகணும். மேலே வந்து அங்கே இருக்கிற அந்த த்ரெட்டை தாண்டி கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஸ்டிச் பண்ணி புல் பண்ணி இதே இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போது இந்த பக்கமாக இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் லைனில் உள்ள அந்த த்ரெட்டை தாண்டி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து புல் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதுதான் பட்டன் ஹோல் லூப் ஸ்டிச். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மேங்கோ ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து என்ன ஷேப்பில் வேணால் பண்ணலாம். ஸ்டார், மேங்கோ, ஃப்ளவர், லீஃப் என்ன வேணால் பண்ணலாம். எது பண்ணாலும் மெத்தட் பார்த்திங்கன்னா இதே தான். இந்த ஸ்டிச்சோட அந்த மேங்கோவோட எட்ஜை டச் பண்ணிடுது, அதனால் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் ரோ எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் தேர்ட் ரோவும் பண்ண போகிறோம். அந்த செகண்ட் ரோவில் உள்ள ஒரு ஸ்டிச்சையும் தாண்டி ஸ்டிச் வச்சுட்டு அங்கேருந்து இப்படி புல் பண்ணிட்டு வர்றது தான் தேர்ட் ரோ. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் மாற மாற உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாகிட்டோ இல்லை குறைஞ்சிட்டோ போகும். இப்போ வந்து அந்த மேங்கோவோட டிப்பில் இருந்து இப்போ அந்த ப்ராடாக இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போது இந்த ரோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது இந்த மேங்கோவோட எட்ஜ் மேலேயே வந்து சின்னதாக இன்னொரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து புல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டிச்சு இந்த இடத்துல கொஞ்சமாக தள்ளி இப்படி வைக்கும்போது இப்போது மேலே இருக்கிற அந்த த்ரெட்டு மேலே இது நீடில் கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஸ்டிச்சை கொண்டு வந்து புல் பண்ணி இப்படி கொண்டு வரலாம். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா மேங்கோவோட ஷேப் வந்து இந்த இடத்துல ப்ராட் ஆகுது, அதனால் லெஃப்ட் சைடில் வந்து ப்ராட் ஆகுது. ஸோ அங்கே வந்து நம்ம பண்ண வேண்டிய ஸ்டிச்சை கரெக்டாக இமேஜின் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் இன்டர்வெல்லில் நம்ம அந்த ஸ்டிச்சை கொடுக்கணும். அதாவது இந்த லூப் ஸ்டிச் வந்து ஒரே ஈவன் இன்டர்வெல்லில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இன்டர்வெல்லை அங்கேயும் மெயின்டைன் பண்ணணும். நான் நடுவில் அந்த ஒரு சின்ன ஸ்டிச் வைக்காமல் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே யோசித்து பேலன்ஸ் பண்ணி தான் அங்கே ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா கடைசியாக அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஸ்டிச்சஸ் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த லூப்பை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா அந்த எட்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது, இங்கே நம்ம ஸ்டிச் போட வேணான்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. ஸோ கடைசியில் இருந்தால் கூட நம்ம அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்து தான் ஆகணும். இப்போ அடுத்த ரோ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போது இங்கேருந்து இப்படி மேலே போகிற மாதிரி வருது. ஸோ இதை வந்து நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணி இந்த ரோ முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு ரோலையும் பார்த்திங்கன்னா நம்ம நாட் போட்டுட்டு தான் பண்ணி ஆகணும் இந்த பர்டிகுலர் ஒர்க்கு. ஸோ எவ்வளோ சின்ன பெட்டல்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணுன்னாலும் இதே மாதிரி பண்ணலாம். நான் இப்போ வந்து சிங்கிள் கலரில் பண்ணிகிட்ருக்கேன். இதையே நீங்கள் வந்து டபுள் கலர் இல்லை மல்டி கலர்லேயும் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோக்கும் ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது அந்த லூப் ஒன்று மேலே ஒன்று லூப் ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த கலர் மர்ஜ் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸோட கவுண்ட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எப்பயும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப தான் வந்து நீங்கள் பார்த்து பண்ணணும். ஏன்னா அந்த ஃபினிஷிங் விட்டுறக்கூடாது. ஏன்னா கேப் அதிகமாகிட்டு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் மாறிடக்கூடாது. குறையும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எங்கெங்கே ஸ்டிச் வரும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு போடும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டுக்கலாம்.
இப்போது இந்த ரோவும் முடிச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ மேலே போட்ட ரோவோட இன்னும் ஸ்டிச்சஸ் கம்மியாக வரும். ஸோ இதையும் முடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி நாட் போட்டுக்கலாம். இப்போது பாட்டம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாட்டம்லேயும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் கொடுத்தாகணும். ஸோ இதே மாதிரி அதை ஒரு ரோவாக நம்ம மைண்ட் பண்ணி ஸோ அங்கேயும் ஒரு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி முடிச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதே கலரில் அவுட்லைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை கான்ட்ராஸ்டில் அவுட்லைன் பண்ணலாம். நான் வந்து இப்போது ஜரியில் அவுட்லைன் பண்ணி காமிக்கிறேன். எப்பயும் மேங்கோஸ் அவுட்லைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த எட்ஜை டச் பண்ணி எங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ அங்கே வந்து அந்த ஸ்டிச் தனியாக பிரிஞ்சு தெரியாமல் கரெக்டாக அதோட கனெக்ட் பண்ண மாதிரி நம்ம அவுட்லைன் பண்ணணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அவுட்லைனும் உள்ளே இருக்கிற ஃபில்லிங்கும் வந்து உங்களுக்கு சரியாக கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஆட் லுக் வரும். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரோ ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அந்த எட்ஜ் மேலேயே. அதை சுற்றி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதுக்கு ஒட்டினா மாதிரி பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கலாம். பட்டன் ஹோல் லூப் ஸ்டிச்சை வந்து நான் இந்த மேங்கோ டிசைனில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஆர் ஸ்டார் ஷேப் எனி ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.